and forensic experts who are trying to investigate the exact nature of the blast. Initially, டெல்லியில் வெடிகுண்டு வெடிச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இறந்த அனைவருக்கும் ஆத்ம சாந்தி அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். இதில் ஒரு இன்ஜினியரிங் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். i20 காரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரோட இன்ஜினியரிங் டிசைன் எந்த நாட்டில் தயாரிக்கிறாங்களோ அதோட இன்ஜினியரிங் டிசைன் அந்த ஃபேக்டில் தான் இருக்கும். குளிர் பிரதேசம் -டிகிரியில் தயாரிக்கிற கார்னால் இக்னிஷன் அதிகமாக ஹீட் ஆகணும். அப்போ அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா காரோட டெம்பரேச்சர் நார்மலாக பேர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அந்த இதில் தான் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் கொடுப்பாங்களே தவிர ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரித்து இன்ஜினியரிங் டிசைன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதில் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள் எந்த கார் அதிகமாக ஈஸியாக பேர்ன் ஆகுது அப்படிங்கிறது. அதனால் யோசித்து வீட்டுக்கு கார் வாங்கும்போது வீட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் தாய்நாட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அந்த மாதிரி கார் வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு என்னோட தனிப்பட்ட ஃபேக்டாக இருக்குது. இது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கோங்க.